உலகில் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார பலன்கள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சுத்தி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, பஞ்சபூத கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவங்கலாம். அது போக ஒளி கிரகங்கள்னா சூரியன் மற்றும் சந்திரன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகங்கள் ராகு, கேது. இதில ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்னு பிரிக்கிறோம். ஸோ இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்து பிரிச்சு, உங்க ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையில இருந்து என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்தில நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த அற்புதமான யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதற்கு காரணம் 2 மிக முக்கியமான சுபகிரகங்களான குருவும், சுக்கிரனும் தான். இதில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, அதாவது பாக்கியங்களை அள்ளி கொடுக்குற பாக்கியாதிபதி மற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அவரும் அதிபதியாகவும் அவர் தான் வர்றார். தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து யோகங்களை அள்ளி கொடுக்குற நிலையில் சுக்கிரன் இருந்துட்டு இருக்கார். சுக்கிரன் தான் மகாலட்சுமியோட அம்சம். நமக்கு செல்வம், செல்வாக்கு, வண்டி வாகன யோகங்கள், நல்ல கணவன், பெண்ணுக்கு வந்து கணவன், ஆணுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனே உங்களுக்கு நட்பு கிரகமாக வந்து அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் அமர்றாரு. சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் துவங்குறதுனால வந்து உங்களுக்கு சுப விரயங்களும் நல்ல முன்னேற்றங்களும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காது. நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க. நண்பரோட கெட் டுகெதர்லாம் கலந்துக்கிட்டு பார்ட்டி அப்படின்னு ஒரு வைப் மோட்லேயே இந்த மாதம் முழுத சிறப்பாக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல கேதுவோட இணைவுபெறாரு. கேதுவோட சுக்கிரன் இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சுக்கிரன் இணைவுபெறாரு. இந்த கேதுவுக்கும் சுக்கிரனுக்கும் 10ஆம் கேந்திரத்தில் செவ்வாய் இருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் வந்து வீடு, மனை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான பகுதியில் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலம். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான காலம். இதுக்கெல்லாம் கடன் ஆகுமே அப்படின்னா, கடனை பற்றி கவலைப்படாதீங்க. கடனால் வளரக்கூடிய நிலையில் இந்த உங்களுடைய கோச்சார நிலை கிரகங்கள் இருந்துட்டு இருக்குது. செவ்வாயும் கேது தான் கடனை குறிக்கக்கூடியவங்க. செவ்வாய் வந்து சுக்கிரனோட வீட்லேயும், கேது வந்து சுக்கிரனோடையுமே சேர்ந்துருக்கிறதுனால வந்து கடனால் நல்லபடியாக நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரிய கடன் தொகைகள், வங்கி கடன்கள் உங்களுக்கு வந்து சேரும். சகோதர வழி உறவுகள் மூலியமாகவும் அதுக்கான ஆதரவுகளும் சப்போர்ட்டும் கிடைக்கும். நண்பர்களாலேயும் நல்ல ஆதாயங்களும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான கடக ராசியில் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அங்கே அவரோட மாத பிற்பகுதியில் வந்து, அதாவது இடைப்பகுதியில் வந்து சூரியன் வந்து சேர்றாரு. குருவும் சூரியன் சேர்றது வந்து குரு சிவராஜ யோகம். ஸோ நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவ பொறுப்புகள், எல்லா வகையிலையும் செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி. குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. தாயார், வண்டி வாகனம் மற்றும் மனைவி, திருமண வாழ்க்கை, தொழில் பங்குதாரர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் சூரியனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல அமர்றாரு. 11ஆம் இடத்துல அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய நல்ல லாபங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் இந்த உலகளாவிய அளவில் இருந்துகிட்டு இருந்தக்கூடிய அந்த அந்த போர் சூழல், இந்த மாதிரியான விஷயங்களால் இருந்தக்கூடிய தொழில் தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலில் நல்ல வெற்றியும் வளர்ச்சியும் அடைய போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மன்னிக்கணும், இந்த சனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து குருவோட வீட்டில் மீன ராசியில் இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல தான் குருவும் சூரியனும் இணைவு பெற்றிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குமான நல்ல தொடர்புன்னு இருக்குது. மீனராசி கடகராசிக்கும் 5, 9ன்ற திரிகோண தொடர்பு ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு மற்றும் சனி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. அதனால் வந்து நல்ல நியாயமான வழியில் தெய்வ பக்தியோட கூடிய ஒரு ஒரு நெறியோட கூடிய ஒரு நல்ல வழியில் நல்ல சம்பாத்தியங்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலயமா பிரபலமும் சந்தோஷமும் ஒரு மரியாதையும் உங்களுக்கு கூட போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த சனி இருக்கக்கூடிய மீனராசி, அப்புறம் குரு சூரியன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய கடகராசி, இதெல்லாம் நீர் ராசியாக வர்றதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா மிக அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கல்வி படிப்புக்காகவோ இல்லை வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. வெளிநாட்டில் தான் ஆல்ரெடி இருக்கோம் அப்படின்றக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அங்கேருந்து வேலை மாற்றங்கள், நல்ல வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், வேலை மாறுதல் கிடைச்சா கூட அங்கே அதே கண்ட்ரியில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு நாட்டுக்கு போகலாமான்ற ஒரு மனநிலையில் இருக்கவங்களாம் வந்து இப்போ குழப்பங்கள் தீர்ந்து நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து காலம் இயற்கையாகவே உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்து ராகு எப்பயுமே வந்து நல்ல பலன் தான் கொடுப்பார். ஸோ அந்த வகையில் ராகுவால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ராசிக்கு 12ல் கேது இருந்தாலும் சுக்கிரனோட இணைவு பெறதுனால சுப விரயங்கள்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்குது. மேலும் கூடுதலாக ராசிக்கு 9ஆம் இடத்துல
சுக்கிரனோட வீட்டில், அதாவது ரிஷப ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு எப்பவுமே வந்து நட்பு தான். செவ்வாய் வந்து புதனுடைய வீடான புதனுக்கு எப்பவுமே நட்பு தான். அந்த வகையில திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கன்னி ராசிக்காரர்களுக்கு முருகனோட அருளால பரிபூரணமா இந்த ஜூலை மாதம் நல்ல யோக பலன்கள மட்டுமே குடுக்கும்ன்றத நான் உறுதியா சொல்றேன். கோச்சாரம்ன்றாங்க, ராசிக்குன்றாங்க, அ எல்லாம் இப்படின்ற நெறைய கன்ஃப்யூஷன்ஸோட நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில குழப்பமே ஒண்ணும் இல்லங்க. ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்குது. ஒண்ணு வந்து விதி, அடுத்ததா மதி, அடுத்து கதி அப்படின்ற 3 நிலைகள் தான் ஜோதிடம் வந்து நம்ம பலன் சொல்லணும் ஒருத்தருக்கு சொல்லும்போது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்ப நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதின்றது சந்திரன். சந்திரன் அடிப்படையா அதாவது சந்திரன்றது தான் ராசி. நீங்க பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ, அதுதான் உங்க ராசி. அங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காரோ, அதான் உங்க நட்சத்திரம். இது பொதுவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்துக்கு மற்ற ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில தற்காலத்தில இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சொல்றது தான் இப்ப நம்ம பேசுற கோச்சார பலன்கள். விதி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த விதின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில உங்களுடைய லக்னம். லக்னம் எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, நீங்க ஒரு நாள்ல பிறக்கிறீங்க. அந்த நாள்ல எந்த ஊர்ல பிறக்கிறீங்க? அந்த ஊர்ல சன்ரைஸ் டைம் சூரிய உதயம் நேரம் என்ன? அப்படின்றதெல்லாம் வச்சு, அந்த ஊர்ல எந்த நேரத்தில நீங்க பிறந்தீங்க அப்படின்றத வச்சு தான் உங்க லக்னம் 12 ராசியில ஒரு ராசி உங்க லக்னமா வரும். அது லக்னம்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய நம்ம உயிர் நிக்கிற இடம். சந்திரன்றது மனசு. மதின்றது மனசு, சந்திரன். இதுதான் கணக்கு. ஸோ, அப்போ நம்ம லக்ன அடிப்படையில பார்க்கணும். சந்திரன் அடிப்படையில பார்க்கணும். கதி அப்படின்றது சூரியன். சூரியன் அடிப்படையில பார்க்கணும். இந்த 3 நிலைகள் அதாவது சூரியனை சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்கு? உங்க சுயஜாதகத்திலயும் சரி, இப்போ கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லணும். இதுதான் விதி. ஸோ, இந்த அடிப்படையில நம்ம இங்க வந்து உங்கள்ட்ட வந்து சேர்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம்? கோச்சார அடிப்படையில, அதாவது மதிய அடிப்படையில, சந்திரன் அடிப்படையில உங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம். இதுல முழுமையா என்னென்ன பலன்கள் இருக்குமோ, அத முழுமையா நான் உங்களுக்கு குடுத்துர்றோம். இது போக இன்னும் டீட்டெயிலா, இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகம் தேவை. அந்த சுயஜாதகத்த ஆய்வு பண்ணும்போது தான், அங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்க லக்னம் என்ன, உங்க ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சாதகமானதா, பாதகமானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஒரு சரியான துல்லியமான பலன்கள் தேவைப்படுறவங்க வந்து நிச்சயமா என்னுடைய இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில நான் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு சனி ஒரு தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சனி இப்ப தானே முடிச்சும்பாங்க. அதாவது கோச்சாரத்தில சனி முடிஞ்சத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கும். சனி அவருக்கு யோகராவே இருக்கும். ஆனா கோச்சாரத்தில உங்களுக்கு 7:30 சனி வந்துருச்சு, போச்சு அப்படின்ற மாரி பயந்துட்டுலாம் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். உங்க சுயஜாதகத்தில ரொம்ப பலமா இருக்காரு. தைரியமா இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதலா நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி அவங்க டீட்டெயில் பண்ணி விளக்கி சொன்ன பின்னாடி ஒரு மன நிறைவுக்கு வருவாங்க. அதனால வந்து கோச்சார அடிப்படையில இப்ப நம்ம பார்த்த பலன்கள் முழுமையா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகமான அமைப்புல இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவுல கடந்த ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த போர் சூழல்கள், விலைவாசி தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு சுமூகமான நிலையில போயிட்டு இருக்கு. இது இன்னும் தொடரும். இனிமே இதே மாரி நல்ல விதமா தொடரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு உறுதியாவே சொல்ல முடியும். இந்த காலத்த சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து நீங்க தான் முன் வரணும். அதுக்கு நீங்க தயாராகுங்க. இந்த காணொளிய நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.